நான் உங்கள் வாரன் பஃபெட். உங்களுக்கு தெரியுமா, நான் என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்திருக்கிறேன். நான் இப்போது 95 வயதிலும் ஒரு நாளைக்கு 5-6 மணி நேரம் படித்திருக்கிறேன். வாரன், நீங்கள் இதுவரை படித்ததிலேயே மிக முக்கியமான புத்தகம் எது என்று மக்கள் எப்போதும் என்னிடம் கேட்பார்கள். நான் எப்போதும் அதே பதிலை, தயக்கமின்றி, கிராண்ட் சபாட்டியர் இன் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் புக் என்றுதான் சொல்வேன். அந்த புத்தகம் என் வாழ்க்கையை மாற்றியது. பணம், முதலீடு, செல்வத்தை உருவாக்குவது பற்றி நான் எப்படி நினைக்கிறேன் என்பதை அது வடிவமைத்தது. நான் செய்த அனைத்திற்கும் இதுவே அடித்தளம். அத்தியாயம் 10. படி விரைவு முதலீட்டு உத்தி. உங்கள் பணத்தை விரைவாக பெருக்குங்கள். இந்த உத்தி, நீங்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய 5 முக்கிய கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆபத்தை குறைத்தல். கட்டணங்களை குறைத்தல். உங்கள் பங்களிப்புகளின் மீதான வரிகளை குறைத்தல். வருமானத்தை அதிகப்படுத்துதல். உங்கள் பணத்தை எடுக்கும்போது விதிக்கப்படும் வரிகளை குறைத்தல். உங்களுக்கு புரியாத எதிலும் ஒருபோதும் முதலீடு செய்யாதீர்கள். முதலீடு என்பது செயலற்ற வருமானத்தின் உச்சகட்ட வடிவமும் நிதிச் சுதந்திரத்தின் வேகப்படுத்தியும் ஆகும். உங்கள் நேரத்தை எதற்கும் செலவிடாமல் உங்கள் பணத்தின் மூலம் பணம் சம்பாதிப்பது இதுவே ஆகும். இந்த உத்தி, நீங்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய 5 முக்கிய கருத்துக்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அபாயத்தை குறைத்தல், கட்டணங்களை குறைத்தல், உங்கள் பங்களிப்புகளின் மீதான வரிகளை குறைத்தல், அதிகப்படுத்துதல். உங்கள் முதலீட்டு பங்குகளின் மையப்பகுதி பங்குகள், உண்மையான நிறுவனங்களின் பங்குகள், பத்திரங்கள், நீங்கள் ஒருவருக்கு கடனாக கொடுக்கும் பணம் மற்றும் ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் ஆகியவற்றால் ஆனதாக இருக்க வேண்டும். இவைதான் எளிதான, மிகவும். முதலீடு செய்வதற்கு உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால், உங்கள் கணக்குகளை அமைக்க உதவுவதற்காக கட்டணம் மட்டும் பெறும் நிதி ஆலோசகரை சில மணிநேரங்களுக்கு நீங்கள் பணியமர்த்தலாம். மணிநேர அடிப்படையிலோ அல்லது திட்ட அடிப்படையிலோ கட்டணம் வசூலிக்கும் ஆலோசகர்களுடன் மட்டுமே நீங்கள் பணியாற்ற வேண்டும். அத்தியாயம் 11. ரியல் எஸ்டேட் முதலீடு. பயன்படுத்தி லட்சக்கணக்கான பணத்தை எப்படி உருவாக்குவது. ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது, உங்கள் முதலீட்டு பன்முகத்தன்மையையும் அபாயத்தையும் நிர்வகிப்பதற்கு ஒரு சிறந்த வழியை விட மேலானது. பல வழிகளில், ரியல் எஸ்டேட் என்பது பங்குகளை விட ஒரு சிறந்த முதலீடாகும். ஏனெனில் அதன் மதிப்பு வேகமாக அதிகரிக்கிறது, அதனால் உங்கள் பணமும் வேகமாக வளரும். நீங்கள் பங்குகளில் முதலீடு செய்யும்போது, நீங்கள் முதலீடு செய்த பணத்திற்கும் கூட்டு வட்டி மூலம் கிடைக்கும் லாபத்திற்கும் விகிதாசாரமாக மட்டுமே உங்கள் முதலீட்டு தொகுப்பு வளரும். ரியல் எஸ்டேட்டில் சொத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது உங்கள் முதலீடும் வளர்கிறது, மேலும் நீங்கள் முழு பணத்தையும் முன்பணமாக செலுத்தத் தேவையில்லை என்பதால் உங்கள் பணத்தை மிக வேகமாக வளர்க்க முடியும். உங்கள் முதல் சொத்தை வாங்க நீங்கள் 1. அடமான கடனுக்கான முன்பணத்திற்காக போதுமான பணத்தை சேமிக்க வேண்டும். பின்னர் 2. அடமான கடனுக்கு தகுதி பெற வேண்டும். அடமான கடன் என்பது ஒரு வங்கி அல்லது கடன் வழங்கும் நிறுவனம் உங்களுக்கு ஒரு வீட்டை வாங்க பணம் கொடுப்பதாகும். ஒரு பிரபலமான ஆலோசனை என்னவென்றால், உங்கள் மாதாந்திர அடமான கட்டணம், வரிகள் மற்றும் பிற கட்டணங்கள் அனைத்தும் சேர்த்து உங்கள் மாதாந்திர நிகர வருமானத்தில் 40% மேல் இருக்கக்கூடாது. நான் ஒரு துணிச்சலான முதலீட்டாளராக இருந்தாலும், என் கருத்துப்படி 40% என்பது மிக அதிகமான சதவீதம். பாதுகாப்பிற்காக அது 30%ஆகவோ அல்லது அதற்கும் குறைவாகவோ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ய 3 முக்கிய வழிகள் உள்ளன. நீங்கள் சொத்துக்களை வாங்கி விற்கலாம், அதாவது லாபம் வைத்து விற்கலாம். நீங்கள் வாங்கி, விற்று, அதைவிட சிறந்த வீட்டிற்கு மாறலாம், அல்லது நீங்கள் நீண்ட காலத்திற்கு வாங்கி வைத்திருக்கலாம். அத்தியாயம் 12 போதுமானதை விட அதிகம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் முதலீடுகளைக் கொண்டு வாழ்வது எப்படி? நீங்கள் ஓய்வு பெற தயாரானதும் உங்கள் பணம் முடிந்தவரை நீண்ட காலத்திற்கு நீடிப்பதை உறுதி செய்ய சரியான முதலீட்டு பணத்தை எடுக்கும் உத்தியை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் முதலீட்டு பணத்தை எடுக்கும் உத்தியை திட்டமிடத் தொடங்குவதற்கு ஒருபோதும் தாமதமாகாது. இதன் மூலம் முன்கூட்டியே பணம் எடுப்பதற்கான அபராதங்களையும், உங்கள் வரிச் சலுகை கணக்குகளிலிருந்து 59 வயதுக்கு முன் பணம் எடுப்பதற்கு மற்றும் வரிக்குட்பட்ட கணக்குகளிலிருந்து ஏற்படும் வரிகளின் தாக்கத்தையும் குறைக்கலாம். உங்களால் முடிந்தவரை உங்கள் துணை வருமானம் அல்லது செயலற்ற வருமானத்தை கொண்டு வாழுங்கள். உங்கள் வரி விலக்குகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் வரிக்குட்பட்ட கணக்குகளிலிருந்து பணத்தை எடுங்கள். நீங்கள் உண்மையிலேயே முன்கூட்டியே ஓய்வு பெற திட்டமிட்டால், உங்கள் நேரத்தை நிரப்புவதற்கும் உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்க போதுமான ஆர்வங்களைக் கொண்டிருப்பதற்கும் வழிகள் தேவைப்படும். ஒரு பேரார்வ திட்டம், ஒரு ஆழமான நோக்கம், உலக பயணம் அல்லது நீங்கள் எப்போதும் செய்ய விரும்பிய ஒன்று போன்ற ஏதேனும் ஒன்றை நோக்கி நீங்கள் ஓய்வு பெற வேண்டும். சுதந்திரம் என்பது பரந்ததும் நிச்சயமற்றதும் ஆகும். அத்தியாயம் 13 எதிர்காலத்தை மேம்படுத்தும் கட்டமைப்பு. தினசரி, வாராந்திர, மாதாந்திர, காலாண்டு மற்றும் வருடாந்திர பழக்கவழக்கங்கள். முன்கூட்டியே ஓய்வு பெறுவதை சாத்தியமாக்குவதற்கான உத்திகளை நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தாலும், அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தாத வரை அவை பயனற்றவை. உடனே தொடங்கவும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த புத்தகம் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் அதிகபட்சமாக பயன்படுத்துவது பற்றியது. எனவே நீங்கள் கற்றுக்கொண்டு உத்திகளை கூடிய விரைவில் செயல்படுத்தத் தொடங்க வேண்டும். நேரத்தை வீணாக்காதீர்கள். இதுதான் உங்கள் தொடக்கப் புள்ளி. ஒரு வருடம் கழித்து நீங்கள் இதை திரும்பிப் பார்க்கும்போது, நீங்கள் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளீர்கள் என்பதை எண்ணி ஆச்சரியப்படுவீர்கள். தீவிரமாக கவனம் செலுத்துங்கள் மற்றும் வேண்டாம் என்று சொல்லக் கற்றுக்கொள்ளுங்கள். பணம் சம்பாதிப்பது ஒருபோதும் இவ்வளவு எளிதாக இருந்ததில்லை என்பது போலவே, நேரத்தை வீணாக்குவதும் ஒருபோதும் இவ்வளவு எளிதாக இருந்ததில்லை. நாம் மணிக்கணக்கில் அர்த்தமில்லாமல் இணையத்தில் உலாவுகிறோம் அல்லது வார இறுதி நாட்கள் முழுவதும் தொலைக்காட்சி தொடர்களை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். மக்கள் நேரத்தை வீணடிப்பதில் கைதேர்ந்தவர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களிடம் உள்ள மிகவும் மதிப்புமிக்க வளம் உங்கள் நேரம்தான். அதை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து செயல்படுத்துங்கள். இந்த புத்தகத்தில் உள்ள உத்திகள் ஒரே இரவில் உங்களை பணக்காரராக்கப் போவதில்லை. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள உத்திகள் ஒரே இரவில் உங்களை பணக்காரராக்கப் போவதில்லை. ஆனால் நீங்கள் அவற்றை தொடர்ந்து பின்பற்றினால், காலப்போக்கில் பணக்காரராக அவை உதவும். இதனால்தான் தொடர்ச்சியான செயல்பாடு முக்கியம். எப்போது உதவி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தைப் பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரிந்திருந்தாலும், அதைவிட அதிகமாக தெரிந்த ஒருவர் எப்போதும் இருப்பார். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு கடினமாக ஓய்வெடுங்கள். எதிர்காலத்தில் 20 முதல் 30 கூடுதல் ஆண்டுகளை பெறுவதற்காக சில ஆண்டுகளுக்கு வாரத்திற்கு 20 கூடுதல் மணிநேரங்களை செலவிடுவது முற்றிலும் மதிப்புமிக்கதாக இருந்தாலும், உங்கள் சொந்த நேரத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள்.
ஒரு சிறிய ஓய்வுதான் உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம். சுவாசிப்பதே சிறந்த மருந்து. பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து ஆதரவு அளித்ததற்கு நன்றி.